وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. இப்போது நாம் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பஷாரத் உரை நிகழ்த்துவதற்காக நமது திருப்பூர் பெரியவள்ளி மௌலானா மௌலவி முஃப்தி எம் சல்மான் ஃபாரிஸ் பாக்கவி ஹஜரத் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு விருத்தாகட்டுமாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிற நம்ம எல்லோரின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். திருப்பூர் மாவட்ட மஸ்ஜித் சேவை குழு தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடத்தி வருகிற இந்த மாதாந்திர ஆலோசனை கூட்டம் பஷாரத் மஜ்லிஸில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எம்எஸ்கேவினுடைய தலைவர் அவர்கள், எம்எஸ்கேவினுடைய தேசிய அமைப்பாளர் மற்றும் மஸ்ஜித் சேவை குழுவினுடைய அனைத்து பொறுப்புகளிலேயும் அங்கம் வகிக்கக்கூடிய அனைவருக்கும் மற்றும் இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை சலாம் சொல்லி வார்த்தைகளில் துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய பேரருளால், அவனுடைய பெரும் கிருபையினால் சிறப்பான முறையிலே பல வருடங்களாக இந்த மஸ்ஜித் சேவைக்குழு தங்களுடைய பணிகளை, சேவைகளை இந்த உம்மத்துக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. நாம் கண்கூடாக பார்த்தும் வருகிறோம். இந்த எம்எஸ்கேவினுடைய முதல் சிறப்பு என்னவென்று சொன்னால், பள்ளியை மையமாக வைத்து இந்த சேவைகளை செய்வதுதான் இந்த சேவை குழுவினுடைய முதல் தனித்துவமான ஒரு தனி சிறப்பு என்று சொல்லலாம். உலகத்தில் எவ்வளவோ சேவைகள் நடக்கிறது, எவ்வளவோ உதவிகள் செய்யப்படுகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை போட்டு நேரடியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி சுன்னத்தை பின்பற்றி ஒரு குடும்பத்தை செய்வதாக இருந்தால், அது பள்ளியை மையமாக வைத்து செய்கிற போதுதான் அந்த சுன்னத்தினுடைய நன்மை இன்னமும் உனக்கு அதிகமாக. அந்த அடிப்படையில் மஸ்ஜித் சேவை குழு அப்படிங்கிறது அந்த சேவை குழுவினுடைய பேரோடு என்ன செஞ்சிருச்சு. மஸ்ஜிதுங்கிற வார்த்தை சேர்ந்து வர்றது உண்மையிலே சாதாரணமான விஷயம் அல்ல. அது ஒரு பெரும் பாக்கியத்திற்குரிய. நான் பல இடங்களில் சொல்றது உண்டு. யாராவது உங்கள்கிட்ட புது மாப்பிள்ளை விசாரிப்பாங்களா இல்லையா, இவருக்கு பொண்ணு கொடுக்கலான்னு இருக்கிறோம், இவர் வீட்டில் பொண்ணு எடுக்கலான்னு இருக்கிறோம், அவர் எப்படி நல்ல ஆளா அப்படின்னு சொல்லி யாராவது உங்களிடத்துல கேட்டா ஒரு சேவை குழுவில் இருக்காரான்னு பாருங்க. இருந்தா கண்ணை மூடிட்டு நீங்க பொண்ணு கொடுக்கலான்னு என்ன செஞ்சிடலாம், சொல்லிட வேண்டிய. ஏன் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை இப்படி இருக்கிறது. இதா ரஅய்தும் الرجل يعتاد المسجد فاشهدوا له بالإيمان. உங்களில் யாராவது ஒருவர் உங்களுக்கு மத்தியில் வாழுகிற ஒரு நபரை, ஒரு முஸ்லிமை, அவர் பள்ளிவாசலோடு தொடர்புடையவராக இருப்பதாக நீங்கள் பார்த்தால் அவர் ஈமான்தார் என்பதற்கு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப பள்ளியோடு தொடர்பு இருந்தாலேயே அவங்க ஈமானுக்கு நீங்க சாட்சி சொல்லணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, பள்ளிவாசலையே மையமாக வைத்து தங்களுடைய சேவைக்கு முன்னால் பள்ளி என்கிற வார்த்தையை சேர்த்து மஸ்ஜித் சேவை குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு சேவை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் உண்மையிலேயே ஈமானுக்கு பாத்தியப்பட்டவர்கள், ஈமானுக்கு சாட்சி சொல்வதற்கு ஆக மிக உயர்ந்த தகுதி படைத்தவர்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், இந்த இடத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஈமானுக்கு அவர்கள் செய்யக்கூடிய இந்த குடும்பத்தே சாட்சி. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவர்களுடைய சேவைகளை கபூல் செய்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம். பொதுவாக சொல்லுவாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவுக்கு ஒரு காரியம் பிடிச்சிருச்சுன்னு சொன்னான், அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதரை பிடித்து விட்டால் மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இங்க வாங்க, இந்த மனிதரை நான் விரும்புகிறேன், எனவே நீங்களும் அவரை விரும்புங்கள்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லா மலக்குமார்கள்ட்டையும் போய் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா இந்த மனிதரை பிரியப்படுகிறான், இதனால நானும் பிரியப்படுகிறேன், நீங்களும் பிரியப்படுங்கள். மலக்குமார்கள் எல்லோரும் அவனை விரும்புவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி உண்டான நல்ல எண்ணத்தை படைப்பினங்களுடைய உள்ளத்தில் போட்டு படைப்பினங்களும் அவர்களை விரும்புகிற நிலைக்கு அல்லாஹ் ஆக்குவான் அப்படின்னு நான் சொல்றேன். அதே போல இந்த மஸ்ஜிது சேவை குழு இன்னைக்கு தமிழகம் முழுக்க பெரும்பாலான பள்ளிகளில் வியாபித்து நிற்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய கபூலியத்திற்கான ஒரு அடையாளம். அந்த அளவுக்கு அவங்க இஹ்லாஸான முறையிலே தங்களால் முடிந்த பொருளாலும் தங்களால் முடிந்த உழைப்பாலும் இதை வறியவர்களுக்கு ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்பதை இந்த ஒரு அல்லாஹ் தஆலாவுடைய கபூலியத்திற்கு அடையாளமாக வைத்திருக்கிற இந்த நிலையை பார்த்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அளவுக்குன்னு சொன்னா வடகரையிலிருந்து வசூலுக்காக வேண்டி ஒரு பத்ரு சஹாபாக்கள் பாசறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நற்பணி மன்றம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க தென்காசி வடகரையில். அவங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன சேவைகள் சமீபத்தில் கூட சில ஆண்டுகளுக்கு முன்னால, அது ரொம்ப ஒரு கட்டுக்கோப்பான ஊர் வடகரை அப்படிங்கிறது, முஸ்லீம்கள் நிறைந்த ஒரு கட்டுக்கோப்பான ஊர். சில பிள்ளைகள் வெளியில உயர்கல்வி படிக்க போறோம்னு போன இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி வழிமாறி அவர்கள் சில நபர்களோடு மாற்று மதத்தவர்களோடு ஓடி போகிற நிலைமை ஆனதுனால ஊர் முழுக்க பயங்கரமான குழப்பம் பிரச்சனை. நம்ம ஊர்ல இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சான்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப கவலைப்பட்டு பத்ரு சஹாபாக்கள் நற்பணி மன்றம்னு ஒரு மன்றத்தை உருவாக்கி இது மூலமா பல வசூல்களை செய்து இன்னைக்கு ஒரு மதரசா, பெண்கள் மதரசா ஒன்று கட்டி ஸ்கூல் படிப்போட சேர்த்து இனிமே 10, 11, 12 நீங்க இங்கேயே படிச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு ஏற்பாடை செஞ்சு இன்னைக்கு அதை நடந்துகிட்டு இருக்குது. அதனுடைய வசூலுக்காக வேண்டி திருப்பூர் பெரிய பள்ளிக்கு வந்தாங்க. ஹஜ்ரத் ஒருத்தர் வந்தார். அவருக்கு ஒவ்வொரு பள்ளிகளையும் நான் கூட சில நிர்வாகிகளை தொடர்பு கொண்டிருப்பேன் நான் வசூலுக்காக வேண்டி. இப்போ சில பள்ளிகளை கை காட்டும் போது அவர் கேட்டார், இங்கே மதீனா பள்ளி இருக்குதாமா, மதீனா பள்ளியிலையும் எனக்கு கொஞ்சம் கேட்டு கொடுங்க, ஒரு ஜும்மா வாங்கி கொடுங்க. இப்போ நான் சொன்னேன், மதீனா பள்ளியில் அவங்க ஏற்கனவே மஸ்ஜிது சேவை குழு வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிற முடிவெல்லாம் எடுக்கிறாங்க. ஓ, மஸ்ஜிது சேவை குழுவினுடைய மையமாக அந்த பள்ளி தான் இருக்குதா? ஆமாம், அவங்க தான் பார்க்குறாங்களா? அப்படின்னா எங்களை விட வசூல் செய்வதற்கு அதிகம் தகுதி படைத்தவர்கள் அவர்கள்தான் அப்படிங்கிற வார்த்தையை அவர் விட்டார். எங்களை விட, ஏன்னா பொதுவா வசூலுக்கு வர்றவன் யாரும் சும்மா விட்டு கொடுக்க மாட்டான், முடிஞ்ச வரைக்கும் தான் வசூல் பண்ணிட்டு போதான் பார்ப்பாங்க. ஆனால் அவர் சொல்றாரு, ஹஜ்ரத் எங்களை விட நல்ல முறையில் அதிகமான முறையில் வசூல் செய்வதற்கான தகுதி, முழு தகுதி மஸ்ஜிது சேவை குழுவுக்கு இருக்கு. இன்னைக்கு அவங்க தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல இந்த மாதிரியான காரியங்கள் ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம்னு அவர் சொன்னார். அருமையானவர்களே, இதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா இதை கபூல் செய்து கொண்டான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். ஏன்னா ஒருத்தருடைய கல்வில இது மாதிரியான ஒரு எண்ணத்தை விதைக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அது ரப்பு யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் நடக்கும். மஸ்ஜிது சேவை குழு தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் இருந்து அவங்களுடைய கல்வில போய் சேர்க்கிறது மட்டுமல்ல, நம் எல்லோரையும் காட்டிலும் அவர்கள்தான் பொருளாதாரம் திரட்டுவதற்கு தகுதி மிக்கவர்கள்ங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை ரப்பு தந்திருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் இந்த மஸ்ஜிது சேவை குழுவை கபூல் செய்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அருமையானவர்களே, அதனால இந்த ஒரு நீரோட்டத்தில் மஸ்ஜித் சேவை குழுவினுடைய இந்த ஒரு ஹிதுமத்தில் நம்மை நாம் இணைத்துக் கொள்வது என்பது சாதாரணமான பாக்கியம் அல்ல. ஒவ்வொரு பஷாரத்து மஜ்லிஸிலேயும் நான் அதைத்தான் சொல்றது உண்டு. நீங்க உலகத்தினுடைய ஆதாயத்தை எந்த காலத்திலையும் என்ன செய்யாதீங்க, எதிர்பார்க்காது. இங்க உங்களுக்கு உலகத்தினுடைய ஆதாயம் எதுவுமே கிடைக்காது. மஸ்ஜித் சேவை குழுல காசு யாரும் தரமாட்டாங்க, சம்பளம் கிடையாது, யாருக்கும் பொறுப்பு பதவிகள் கிடையாது. அந்தந்த பள்ளி தலைவர்கள் தான் மஸ்ஜித் சேவையினுடைய தலைவர்கள், அவங்க தான் பொறுப்படுத்தி செய்யணும். இங்க அரசியல் கட்சிகளை போன்று யாருக்கும் முன்னுரிமை எதுவுமே இல்லை. சில பேர் இதை ஒருங்கிணைச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. சேவையாளர்கள் சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும், தங்களுடைய நேரங்களை செலவு பண்ணணும், அடுத்தவங்களுக்கு எத்தி வைக்கணும், நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் போய் அவர்களுக்காக வேண்டி உழைக்க வேண்டும். உலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே எந்த ஆதாயமும் இல்லை. ஆனால் மறுமையினுடைய ஆதாயம் என்பது, மறுமையினுடைய நியமத்துகள் என்பது இந்த ஹிதுமத்திற்கு சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, உலகத்தில் நீங்க பொறாமப்படுறதா இருந்தால் 2 பேரை பொறாமப்படலாம். ஒரு ஆலிம் கல்வியை கற்றிருக்கிறார், தானும் இந்த கல்வியின் பிரகாரம் அமல் செய்கிறார், பிற நபர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கிறார், அவர் இன்னொருக்கு கற்றுக் கொடுப்பார், அவர் இன்னொருவருக்கு இப்படி கியாமத் நாள் வரைக்கும் போகும். இவர் பொறாமைப்படுவதற்கு தகுதி உள்ள நபர்.
இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒருத்தருக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறான், அவர் நல்ல முறையிலே அதை ஏழை எளியவர்களுக்கு வறியவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து செய்கிறார் என்று சொன்னால் அவரும் பொறாமை கொள்வதற்கு தகுதி படைத்தவர், அவர் மேல பொறாமப்படலாம், தப்பில்லைன்னு சொன்னாங்க. இந்த அடிப்படையில் நம்ம சாதிக்கணும். அவர்கள் இன்னும் சேவை குழுவிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தனவந்தர்கள் எல்லாம் எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் ரப்புக்காக வேண்டி தூக்கி 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 என்ன செய்யறாங்க, கொடுக்கிறாங்க. அவர்களிடத்தில் இருக்கிறது அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தருகிறார்கள். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூர். அல்லாஹ்வே அவங்களுக்கு சாட்சியா சொல்றான், அவங்க எதையும் எதிர்பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பாடு போட மாட்டாங்க, எதையும் எதிர்பார்த்து தர்மம் செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணமெல்லாம் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிதான் இருக்கு. அப்படி சேவை குழுவில் சில நபர்கள், சாதிப்பனன் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், நிறைய செலவு செய்யறாங்க. அது மட்டுமல்ல, செலவு செய்கிற இடத்தை வழிகாட்டி தரக்கூடியவர்களாக சேவை குழுவில் நிறைய பேர், சொய்பண்ண, ஜுபைராஜர், பேரை சொல்லலே நேரம் நினைக்க வேண்டாம், ஏராளமான நபர்கள் தங்களால் முடிந்த வழிகாட்டுதல்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மஸ்ஜித் சேவை குழுக்கு கொண்டு கொண்டிருக்கிறாங்க. இது நமக்கு ஆகிரத்தில் என்னத்தை கொண்டு வந்து சேர்க்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, கியாமத்துடைய நாளிலே ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு முன்னால் போய் நிற்கிற போது அவன் உலகத்தில் பிறந்ததில் இருந்து வஃபாத்தாகிற வரைக்கும் செய்த எல்லா அமல்களுடைய புத்தகமும் அவனுடைய கையிலே கொடுக்கப்படும், ஏடு கொடுக்கப்படும். அவன் அதை விரிச்சு பார்த்தா அவன் செய்யாத அமல்கள் எல்லாம் அதிலே எழுதப்பட்டிருக்கும். அவன் அந்த இபாதத்தை செஞ்சிருக்கவே மாட்டான். நம்ம இவ்வளவுதான் இபாதத்தை வச்சிருக்கிறோம், இது எப்படி மீசான் தராசை நிரப்புன்னு நினைச்சுக்கிட்டு போவான். ஆனால் திறந்து பார்க்கிற போது மலைகளை போன்ற நன்மைகள். அல்லாஹ்விடத்துல கேட்பான், யா அல்லாஹ் நான் இவ்வளவு நன்மை செய்யலையேன்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவானாம், இது நீ செய்யல, உனக்காக வேண்டி துஆ செய்கிற ஒரு பிள்ளையை நீ பெற்றெடுத்தாயா இல்லையா, அந்த குழந்தை உனக்காக வேண்டி துஆ செஞ்சது, உனக்காக இஸ்திக்ஃபார் செஞ்சது, உனக்காக ஈசால் சவாபுகள் செய்தது, அதனுடைய பரக்கத்தை கொண்டு இவ்வளவு நன்மைகளை நீ பெற்றிருக்கிறாய் என்று சொல்வார்கள். அருமையானவர்களை, இதை அடிப்படையாக வைத்துத்தான் உலமாக்கள் நிறைய ஹதீஸனுடைய விளக்க உரைகளில் எழுதுகிறார்கள். இது மாதிரியாக உம்மத்துக்கு, சமூகத்திற்கு செய்யக்கூடிய சேவைகள் சாதாரணமானதல்ல. இவங்களுக்கு நாம செஞ்சுட்டு போயிடுவோம், அவங்க 4 பேர்த்துக்கு செய்வாங்க, அவங்க 4 பேர்த்துக்கு செய்வாங்க. அவர்கள் வாழ்க்கையில என்னென்ன நற்கர்மங்கள் எல்லாம் செய்கிறார்களோ அதனுடைய முழு சவாபும் நாளைக்கு நம்முடைய ஏட்டில் வந்து எல்லாமே வந்துடும். ஒரு 80 வருஷம் வாழ்க்கை நாம வாழ்றோம், 60 வருஷம் வாழ்க்கை வாழ்றோம், நம்மளால முடிஞ்ச அமல்களை செய்யறோம். ஆகிரத்தில் போய் நிற்கும்போது 80 கோடி ஆண்டுகளுக்கான நன்மைகள் நமக்காக காத்திருக்கும். அருமையானவர்களே, இது இந்த சேவை குழுவில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கி. கூட சொன்னாங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப சிறப்பான முறையில, சிம்பிளான முறையில நாம என்ன செய்யறோம், திருமணம் செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு முதிர்கன்னி, திருமணம் ஆகாத ஒரு பெண், ஒரு 1 லட்சம் ரூபாயில் ரொம்ப சிம்பிளா எளிமையான முறையில் ஒரு திருமணம் நடக்குதுன்னு சொன்னா, அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை உலகம் முழுவதும் வியாபித்து அவங்களுக்கு சந்ததிகள் சந்ததிகள் சந்ததிகள். அதுல எத்தனை ஹாஃபிதுகள், எத்தனை ஆலிம்கள், எத்தனை சமூக சேவையாளர்கள், எத்தனை நல்லோர்கள், எத்தனை தொழுகையாளிகள், எத்தனை நோன்பாளிகள், எத்தனை இறைநேசர்கள். கியாமத்து வரைக்கும் இவர்களுடைய முழு நன்மையும் அந்த திருமணம் செய்து வைப்பதற்காக வேண்டி முயற்சி எடுத்துக் கொண்டவர்கள், அதிலே கலந்து கொண்டவர்கள், அதற்காக பணம் கொடுத்தவர்கள், அதற்காக எல்லா விதமான உதவி ஒத்தாசை செய்தவர்களுக்கும் அதனுடைய சவால் வந்துச்சு. சாதாரணமான ஆகிரத்தினுடைய பேங்க் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை, அதனால நாம எதுவும் செய்யறதில்லை. ஆகிரத்தினுடைய பேங்க் ஒருத்தனுடைய கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, அவன் தன்னுடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு சவாபுகள் இருக்குதுன்னு பார்த்துட்டான்னு சொன்னா உலகத்தை தூக்கி எறிஞ்சிடும். ஹதீஸ் ஷரீஃப்ல தானே வருது, தொழுகையில முதல் சஃப், தொழுகையினுடைய முதல் சஃப், முன் வரிசையினுடைய நன்மையை ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் அறிந்து கொண்டால் இந்த உம்மத்து முதல் வரிசைக்காக வேண்டி சண்டை போட்டு சீட்டு குலுக்கி யார் பேர் வருதோ அவங்க தான் முதல் சஃப்ல உட்காரணுன்ற நிலைமைக்கு என் சமூகம் வரும் என்று சொன்னார்கள் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நாம அப்படி இல்லை. என்ன காரணம்? முதல் சஃபினுடைய அந்த நன்மை சவாபம் நமக்கு தெரியும். இது மாதிரியான சேவைகளுடைய ஹிதுமத்துகள், இதனுடைய சவாபம் நம்ம கண்ணுக்கு தெரியாததுனால நாமளும் ஈடுபடுறதில்லை, அல்லது 4 பேரை நாம ஈடுபடுத்துறதும் இல்லை. அருமையானவர்களே, ஜுபைராஜர் அவர்கள் சொன்னதை போல, அல்லாஹும் குர்ஆனிலே சொல்லுவதை போல அடுத்தவர்களை தூண்டுங்க. யாரிடத்துல பொருளாதாரம் இருக்கோ அவங்க பொருளாதாரம் கொடுத்து உதவி செய்யுங்க. பொருளாதாரம் இல்லாதவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு என்ன தந்திருக்க, உடல் உழைப்பிற்கான வாய்ப்பை தந்திருந்தால் உடல் உழைப்பை போடுங்கள்.
ஒரு நல்ல சிந்தனையை தந்திருக்கிறானா, நல்ல வழிகாட்டுதல்களை கொடுங்கள். என்னால 4 பேரை பேசி மடக்கிட முடியும், அந்த பேச்சாற்றல் எனக்கு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா 4 பேரை தூண்டி விடும். நீங்க வேலை செய்ய வேண்டியதே இல்லை. நீங்கள் வேலை செய்ய அத்தால் அலல் கைரி கஃபாஇலிஹி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நல்ல காரியத்தின் பக்கம் வெறுமனே வழிகாட்டுறவன் அந்த காரியத்தை செய்த நன்மையை பெற்றுக் கொள்கிறான் என்று சொன்னார். அதனால வழிகாட்டி விட்டுட்டோம்னா கூட நாம் என்ன செஞ்சிடலாம், அந்த காரியத்தை செய்த நன்மையை நம்மால் என்ன செய்ய பெற்றுக்கொள்ள முடியும். அதனால அருமையானவர்களே, சேவை குழுவில் இருக்கக்கூடியவர்களே, சாதாரணமான ஒரு ஹிதுமத் அல்ல, உண்மையிலேயே பெரும் பாக்கியத்திற்கான ஒரு ஹிதுமத், பெரும் பாக்கியத்திற்கான ஒரு ஹிதுமத். அதனால நாம தொடர்ந்து இதில் இருக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடியவர்களை இன்னமும் ஊக்கப்படுத்தணும். யார் யாரெல்லாம் இதை விட்டும் கொஞ்சம் வெளியிலே இருக்கிறார்களோ, அவர்கள் பொருளாதார மிக்கவர்களாக இருக்கலாம், அல்லது நம்ம சமூகத்திற்கு நம்ம சேவை குழுவுக்கு வந்தாங்கன்னு சொன்னா இவங்களை கொண்டு ஒரு பெரிய காரியம் நடக்கும்னு நாம 4 பேர் நினைச்சா, முடிந்தவரை அவர்களை தூண்டி விட்டு இதனோடு நாம் என்ன செய்ய வேண்டும், இணைக்க வேண்டும். 1 லட்சம் ரூபாய்க்கு எளிய திருமணம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நிறைய பேர்த்திட்ட போய் சேரலன்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டாங்க. அருமையானவர்களை இதை கொண்டு போய் நாம சேர்க்கணும். நம்ம ஜும்மா பயான்லயும் ஒரு நாள் பேசணும்னு செய்ய பண்ணு சொல்லியிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அது முழுக்க ஜமாஅத்துல் உலமா சபை முழுக்க ஒவ்வொரு ஜும்மாவிலையும் அதை கொண்டு போய் மக்களுக்கு மத்தியிலே சேர்ப்பதற்கான முயற்சிகளும் இன்ஷா அல்லாஹ் எடுக்கப்படும். நம்மால் என்ன முடியுமோ அதை சேவைகளுக்கு நாம் செய்தோம் என்று சொன்னால் நாளை கபரிலேயும் ஆகிரத்திலேயும் இதற்கான சவாப் என்ன, இது எவ்வளவு பெரிய ஒரு விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது என்பதை கண்டிப்பாக அதனுடைய சவாபுகளை நம்மால் பார்க்க முடியும். எல்லாம் உள்ள ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய இந்த சேவைகளை அங்கீகரித்துக் கொள்வாராக. இதற்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் வழிகாட்டுதல்களாலும் துஆக்களாலும் எல்லா விதத்திலையும் உதவியும் ஒத்தாசையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆஃபியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சேவை குழுவை தொடங்கி வையுங்கள், மஸ்ஜித் சேவை குழுவை தொடங்கி வையுங்கள்.